வணக்கம். ஆன்ம நண்பர்களே, ஆசான்மார்களே, கடவுள்மார்களே. என் பெயர் நடராஜன், வேலூர். இந்த மகா பிரபஞ்சத்துக்கும் பிரபீன் ஆனா பானா சதி தியானத்தை தந்த பிதாமகர் பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும், எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிஎம்சி தியானம் வேலூர் அனிருத் மாஸ்டர் மற்றும் உள்ள அனைத்து மாஸ்டர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு 6 வகையான தீய பண்புகள். நமக்கு இருக்கும் 6 வகையான தீய பண்புகள். அது இந்த பிரிச்சுவல் டேப்லெட். அதில் திரு கோபாலகிருஷ்ணன் எம்பிபிஎஸ் டாக்டர், திருமதி லட்சுமி பிரசன்ன மாஸ்டர் அவங்க நடத்துகிறாங்க. அதனுடைய இது 6 வகை தீய பண்புகள் நம்மளுக்கு என்ன செய்யுது, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிட்டு, இதை பற்றி இதில் இருக்குது. கேளுங்க. சரி, நமக்கு உள்ளேயே இருந்து நமக்கு கெடுதல்களை உண்டாக்கும் உள் விரோதிகள் யார்? அவர்கள் எத்தனை பேர்? நமது மேன்மையை எப்படி மூடி மறைக்கிறார்கள்? அவர்களின் பலம் அதிகரிக்கும் போது உண்டாகும் நோய்கள் என்ன? நோய்களிலிருந்து வெளியேற நம்முள் உள்ள விரோதிகள் வெல்வது எப்படி? அந்த விரோதிகளை வெல்வது எப்படி போன்ற தகவல்கள் தெரியப்படுத்தும் முயற்சி இந்த 6 வகை தீய பண்புகள். இது விரோதிங்க எங்க வெளியே கிடையாது, நம்ம கிட்ட தான், நம்ம உள்ளதான் இருக்காங்க. அதை பற்றி தான் அது சிறப்பான ஒரு நல்ல தகவல் எடுத்துட்டேன். பாருங்க. அதாவது காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம், இந்த 6 பேர் தான் நம்ம விரோதிகள். யாருன்னா நம்ம உள்ளதான் இருக்காங்க. இதுல முதல்ல காமம் பற்றி பார்ப்போம். காமம் என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு நேரடியான பொருள் ஆசை என்பதாகும். ஒருவர் எதை அதிகமாக வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதுவே காமம் எனப்படும். ஆசை இருக்கலாம், அளவுக்கு மீறி ஆசை இருக்கக்கூடாது என்றுதான் பெரியவர்கள் நமக்கு அறிவுரை வழங்கியுள்ளார்கள். அஞ்சுவதோறும் ஒருவனே, அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை, வஞ்சிப்பதோறும் அவா. திருக்குறள் 366. அதுக்கு அறத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடாது, அறத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடாது. ஆசை என்ற எண்ணமே ஒருவனை அழித்துவிடும் என்கிறார் திருவள்ளுவர். உண்பதற்கு உணவு வேண்டும், அது தேவையால் உண்டான ஆசை. ஆனால் தினந்தோறும் ஒவ்வொரு வேளையும் அறுசுவை உணவுதான் வேண்டும் என்பது, அது நினைப்பது அளவுக்கு மீறிய ஆசை. நம்ம ஆசை உணவு சாப்பிடணும், நம்ம பசிக்கு சாப்பிடணும், ருசி பரவாயில்ல. ஆனால் 3 வேளையும் அந்த அறுசுவையோடு தான் உணவு உண்ணணும் அப்படின்னாக்கா அது என்ன? அது அளவு மீறி ஆசை. அதனால எவ்வளோ விளைவு வருது, அதனால நமக்கு எவ்வளோ கஷ்டம் வருது அதுன்ட்டு அனுபவிச்சுங்களுக்கு தான் தெரியும். அதனால உணவை அளவோடு எடுத்துக்கணும். எதுவுமே அதிகமாக இருக்கக்கூடாது. அளவுக்கு மீறிய ஆசை ஒருவருக்கு துன்பத்தை அளிக்கும். அளவுக்கு மீறிய ஆசை என்பது அறிவற்ற செயலாகும். அறியாமையால் துக்கம் வருகின்றது. அறியாமை கல்வி அறிவின்மையால் வருகின்றது. கல்வி அறிவு என்பது இங்கு ஆன்மீக கல்வியை குறிப்பதாகும். ஆசை எந்த அளவு இருக்க வேண்டும்? அது நிறைவேறாவிட்டால் நாம் அதை எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்பது தெரியாமல் துன்பத்தில் சிக்கிக் கொள்வோம். எப்போது நம் மனதில் துன்பம் சூழ்கின்றதோ அதன் தன்மை உடல் மீது தாக்கத்தை உண்டாக்கி நோய்கள் வர ஏதுவாகும். ஆசை நிறைவேறினால் இன்பம் என்று நாம் நினைக்கிறோனோ, இன்பம் என்பது எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்குள்ளே இருக்கும் ஆனந்தமே ஆகும். இன்பம் என்பது எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்குள்ளே இருக்கும் ஆனந்தமே ஆகும். இல்லை என்று வருந்தாமலும், இருக்கிறது என்று குதிக்காமலும் மனதை எப்போதும் இயல்பான நிலையில் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஆசை உண்டாவது தவறில்லை. ஆனால் அது நிறைவேறாத சமயத்தில் தனது வாழ்க்கையை துன்பம் மிகுந்ததாக மாற்றிக்கொள்வது தவறு.
ஒருவருக்கு ஆசை எல்லாமே ஆசை இல்லாத எல்லா ஒரு ஜீவராசிக்கும் எறும்பு ஈ கொண்டு அனைத்து 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் ஆசை இருக்குது. ஆசை இருக்கிறதுனால தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அந்த ஆசை அளவுக்கு மீறும்போது தான் நம்மளுக்கு கஷ்டத்தை துன்பத்தையும் கொடுக்குது. அதை நம்ம எப்படி அதை சால்வ் பண்றது? அதுதான் நம்ம தியானம். மாற்றிக்கொள்வது தவறு. அதாவது தனது வாழ்க்கையை துன்பம் மிகுந்ததாக மாற்றிக்கொள்வது தவறு. நம் வாழ்க்கையை நாம் நாம் தான் ஆனந்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மக்கிட்ட தாங்க இது. அது ஆசையை குறைவா வச்சுக்கிறதோ நிறைவா வச்சுக்கிறதோ அதிகமா பண்ணி கஷ்டப்படுறதோ நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆசை நிறைவேறவில்லை என்றால் நாம் அதற்கு இன்னும் தகுதி உள்ளவராக மாறவில்லை என்பது பொருள். உதாரணமாக, ஒருவர் கார் வாங்க விரும்புகிறார். ஆனால் அதற்குரிய பொருளாதாரமோ உரிய சூழ்நிலைகளோ சாதகமாக இல்லை. இதற்காக அவர் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அதற்குரிய தடைகளை சிந்தித்து அவற்றை நீக்க முயல வேண்டும். எவ்வாறெனில், உரிய ஆன்மீக தகுதியை தியானம் மூலமாகவும் மற்றவர்கள் புரியும் சேவை மூலமாகவும் தனது நல்ல பண்புகளாலும் நடத்தையாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு இவருக்கு ஒரு கார் இருந்தால் அது அவருக்கும் நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற எண்ணம் தோன்றும்படி நடப்பதாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட மேல நல்லபடியா நடந்துக்கணும். நம்ம அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்ட்டு அது ஒரு சங்கல்ப தியானத்தின் மூலமாக அந்த தடைகளை வென்றவுடன் விரும்பிய கார் நமது வீடு சேரும். அதாவது 4 டேபிள்ஸ்: தர்மம், அதர்ம, காம, மோட்சம். தர்ம, அர்த்த, காம, மோட்சம் என்ற நூலில் அறம், பொருள், இன்பம், வீடு பேறு என்பது தமிழில் அதன் பொருளாகும். விரிவாக இது பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது. நம்முள் எழும் ஆசையை உடல், உள்ளம், புத்தி மற்றும் ஆன்மீகம் சார்ந்ததாக குறிக்கப்பட்டு உள்ளது. இத 4 இதுவா சொல்றாங்க. நம்ம உடல், காமம், அப்புறமா உள்ளத்தின் காமம், புத்தி காமம். உடல் காமம் 1, உள்ளத்தின் காமம் 2, புத்தி காமம் 3, ஆன்ம காமம் 4. இந்த ஆன்மா வரைக்கும் கூட அந்த காமம் இருக்குதுன்றாங்க. காமம் பற்றி திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். காமம், வெகுளி, மயக்கம் இவை 3ம் நாமம் கெடும் நோய். அதாவது ஆசை, கோபம், மயக்கம் என்ற 3ம் ஒரு மனிதனின் பெயரையும் புகழையும் கெடுத்துவிடும். கொடிய நோய் போன்றது என்கிறார். அந்த ஆசை நமக்கு கோபம், மயக்கம் என்ற 3 ஒரு மனிதனின் பெயரையும் புகழையும் கெடுத்து விடும். அது அளவுக்கு மீறி போனாதான். அது அளவோடு வச்சுட்டா ஒன்றும் இல்லை. அடுத்தது புகையினால் நெருப்பும், தூசியினால் கண்ணாடியும், கர்ப்ப பையினால் கருவும், காமத்தினால் ஞானமும் மூடி மறைக்கப்பட்டுள்ளன என வடநூல் சாத்திரத்தில் கூறப்படுகிறது. எனவே ஆசையை சீரமைத்தால் தமக்கு ஞானம் கிட்டும். அடுத்தது குரோதம். குரோதம்னாக்கா கோபம். குரோதம் என்ற சொல்லுக்கு கோபம் அல்லது சினம் என்று கூறுவார்கள். நம்முடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத போது அது கோபமாக மாறுகிறது. நம்ம ஆசை நிறைவேறனாக்கா மற்றவங்க மேல கோபமாக தான் மாறுது. அதே மாதிரி மனதில் தோன்றும் வெறுப்பே குரோதத்துக்கு உருமாற்றம் அடைகிறது. மனதில் தோன்றும் வெறுப்புனாக்கா என்ன ஆகும்? கோபம் வருது. அதனாலதான் அத சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்பார் திருவள்ளுவர். நிறைவேறாத ஆசையின் காரணமாக நம்மை சார்ந்தவர்கள் மீது குரோதம் எனும் கோபம் ஏற்படும். நிறைவேறாத ஆசை வரும்போது அவங்க மேல கோபம் தான் வருது. நம்மை சார்ந்தவங்க மேல குரோதம் ஏற்படும். அது அறிவையும் நல்ல பண்புகளையும் அழித்துவிடும். அது நம்ம அறிவையும் கெடுத்துடும், நல்ல பண்பையும் கெடுத்துவிடும். எவ்வளவு உயர்ந்த எண்ணங்களுடைய மனிதன் என்றாலும், கற்றறிந்த மேதையானாலும் இந்த கோபம் அவரை இழிவான நிலைக்கு தள்ளிவிடுகிறது. அந்த கோபம் எப்படியெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிவனின் கோபம் கணபதியை அழித்தது. சிவனின் கோபம் கணபதியை அழித்தது. அவர்கள் தெய்வங்கள். அவர்களின் தவறுகள் கூட உலக நன்மைக்காக, அதாவது கணபதி இது ஒரு இதுக்காக அவர் தலையை வெட்டிடுறாரு சிவன். அந்த கோபத்துல நம்ம சக்தியை பார்க்க விட மாட்டேன்றாரு.
அப்படின்ற அந்த ஒரு கோபத்துல, அந்த கோபம் வந்து தன்னுடைய பிள்ளைன்னு தெரியாது. ஆனா ஒருத்தரை கொல்லணும்னாக்கா அது எப்படி அதுதான் உலக நன்மைக்காக. ஆனா அது தவறு கிடையாதுன்னு சொல்றாங்க. என்னன்னா உலக நன்மைக்கு அதால ஏதோ ஒரு உண்மை நடக்குது. அது லோக கல்யாணம் காவியங்களாக கொண்டாடப்படுது. அது வந்து ஒரு விழாவை கொண்டாடுறாங்க. அதே மாதிரி மூஷிகாசூரனுக்கு முக்தி அளிப்பதற்காக கஜநந்தனை அழித்ததாக காரணம் சொல்லப்படுகிறது. இப்படி நடக்குது. அது தெய்வங்கள் செய்யறாங்க. அது வந்து தெய்வங்கள் செஞ்சுதான் அது அது நல்லதுன்னு நினைச்சுதான் அவங்க செய்வாங்க. உம் நம்முடைய எதிர்பார்ப்பு எப்போது கூடி வரவில்லையோ, நம்ம எதிர்பார்ப்பு எப்போது கூடி வரவில்லையோ அப்போது மன வருத்தம் ஏற்படுகிறது. இதுவே குரோதமாக மாறுகிறது. அது மன வருத்தம் 50 அது கோபமா மாறுது. நம்முடைய குழந்தைகள் பள்ளியில் முதலிடம் பெற வேண்டும் என்று எண்ணுகிறோம். குழந்தைங்கள்லாம் ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஆசை. மாறாக குழந்தை 2ஆம் இடம் வந்து விட்டால் குழந்தையின் மீது கோபம் உண்டாகிறது. அது செகண்ட் கிளாஸ் வந்துச்சுனாக்கா என்ன ஆகுது? அது குழந்தை மேல கோபப்பட்டு இது பண்ணாங்க. அப்போ அது குழந்தை என்ன ஆகுது? அது வெறுப்பு. அதுக்கும் கஷ்டம்தான். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டுப்பா, அடுத்த டைம் வாங்கிக்கலாம், அது நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது புத்திமதி சொன்னா பரவாயில்ல. போட்டு சாத்தனா கோபம் உண்டாகிறது. நகையும் உவகையும் கொல்லும். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவே பிற என்பார் திருவள்ளுவர். அதாவது உதட்டில் தவழும் புன்னகையையும் உள்ளத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியையும் இந்த சினம் கொன்றுவிடும் என்று திருக்குறளில் கூறியுள்ளார். அதே போல இது இந்த ரஜோகுணத்துல ஏற்படும் இந்த கோபத்தை பத்தி சொல்றாங்க பாருங்க. இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது ஒவ்வொன்றும். அதாவது ரஜோகுணத்தினால் ஏற்படும் காமமே குரோதம் ஏற்படுகிறது. இது எந்த விதமான மன நிறைவும் அளிக்காது. இது மகா பாவி என்று ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கூறினார். எல்லா குணங்களிலும் ரஜோகுணமே மிகவும் கொடுமையானது. இந்த ரஜோகுணம் மிகவும் கொடுமை. அது நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கக்கூடாது. இதன் சின்னமே, அதனுடைய சின்னம் வந்து கோபம். இது ஆன்மாவின் மிகப்பெரிய எதிரி. நம்ம ஆன்மாவுக்கே அதான் எதிரி, அந்த சினம், கோபம். மனித வாழ்க்கையை பாழாக்கி அவர்கள் மன நிறைவையும் அழித்துவிடும். அவங்க மன நிம்மதியும் போச்சு, அமைதி நிம்மதி எல்லாம். இந்த கோபம் தான் முதல் எதிரின்றாங்க. குரோதாம் குரோத ஆத்மாக்கள், குரோத ஆத்மாக்கள் எப்போதும் அமைதி அற்றவர்கள். இது ஆன்ம பரிணாம நிலையில் தவிர்க்க முடியாத ஒரு நிலையாகும். இதை விரைவில் கடக்க வேண்டும். இந்த இதை வந்து நம்ம கடக்கணும். இல்லாவிட்டால் இந்த பிறவி வீணானதாக ஆகிவிடும். நம்ம பிறவி அறுக்கணும், அடுத்த பிறப்பு இருக்கக்கூடாது, நம்ம இறைநிலையை அடையணுன்ற ஒரு நோக்கத்தால நம்ம தியானத்துக்கு வரோம். அப்படி வரும்போது இந்த கோபம் வந்து நம்மளுக்கு முதல் எதிரியா இருக்கிறாங்க. அதை நம்ம எதிர்த்து அது நம்ம கிட்ட வராத மாதிரி இருந்தாக்கா நம்ம ஆன்மா நல்லா இருக்கு. இல்லைனாக்கா இந்த பிறவி வீணாக ஆயிடுது. குரோதத்தை, அதாவது கோபத்தை கண்டறிதல். அது எப்படி நம்ம கண்டறிது? பேசும்போது நமக்கு தெரியாது கோபம் நம்ம படுறோம் என்னன்னு. அது அனுபவப்பட்டாதான் சரி. கண்டறிதல். தியானம் செய்யும் போதோ நம்முடைய கனவுகளிலோ நெருப்பு சம்பந்தப்பட்ட காட்சிகள் தென்படும். நம்ம தியானம் செய்யும் போது இல்ல கனவு காணும் போது வந்து அந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் தென்படும். நம்மிடம் கோபத்திற்கான உணர்வுகள் மறைமுகமாக இருப்பதாக உணர வேண்டும். அதே போல எரிவாயு உருளைகள், எரிவாயு அடுப்புகள் கோபத்தை உண்டாக்கும் வாய்ப்புகள், வேண்டாத நிகழ்வுகள் தோன்றுவதற்கான அறிகுறிகளாகும். இதெல்லாம் வந்து எரிவாயு மூலம் வரும் பிரச்சனைகள் எல்லாம் கோபத்தோடு தொடர்புடையவை. நம்ம தியானம் செய்யும்போது இது மாதிரி நெருப்பு இது மாதிரி எல்லாம் வந்துட்டாக்கா அதே மாதிரி கனவுல கூட வந்தா கூட அது வந்து நமக்கு நிறைய நம்ம கிட்ட இருக்குது கோபம். அதை நம்ம எப்படி வெளியேற்றணும் அதை தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி வெளியேற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். கோபம் 100%, அதாவது 100% இருக்குது அந்த கோபம். நம்மிடம் உள்ளதாக நாம் எடுத்துக்கொண்டால் அதில் 60% தியானம் செய்வதன் மூலம் குறைத்து கொள்ளலாம். தினமும் தியானம் பண்ணணும். நம்ம வயசுக்கு எவ்வளவோ அவ்வளோ செய்யறதை விட இன்னும் அதிகமா தியானம் எப்பவுமே அந்த மூச்சை கவனிக்கிறது. இந்த மாதிரி ஒரு இதுல இருந்தாக்கா நம்மளுடைய
கோபம் வரும்போது கூட அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மூச்சு கவனிச்சோம்னா அது குறைத்து கொள்ளலாம். இது வந்து ஒரு 60% வந்து தியானத்தின் மூலம் குறைத்து கொள்ளலாம். மீதி 40% எது எது மூலம்ட்டு சொல்றாங்க, அதையும் நம்ம கவனிப்போம். சஜ்ஜன சாங்கத்தியம் என்ற ஆன்மீக அன்பர்கள் மற்றும் நல்லவர்களுடன் நெருங்கி பழகுவதால் குறைஞ்சிடும். 20% வந்து சஜ்ஜன சாங்கத்தியம் கேட்கணும், மற்றவங்க சொல்றதுல அந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றோம், நம்ம டெய்லி பார்க்குறோம். சஜ்ஜன சாங்கத்தியம் நம்ம அந்த பிரமிடு அந்த வேல்யூ அந்த போனாதான் அப்படின்லாம் கிடையாது. இப்பெல்லாம் வந்து வீட்டிலேயே தினமும் பார்க்கணும். பார்த்துட்டு இருக்கும்போது அதனுடைய விளக்கங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு அதன்படி நல்லதெல்லாம் எடுத்துக்கணும். அதுபடி நம்ம 20% இது குறைச்சிக்கலாம். மற்றும் நல்லவர்களுடன் நெருங்கி பழகுவதால் குறையும் 10%. நம்முடைய அனுபவங்கள் மூலம் குறைந்து போகும். நம்ம அனுபவம் பட்டுக்கணும், நல்லவர்களாக பழகணும். அவங்க கிட்ட பழகினா பெரும்பாலும் கோபத்தை தவிர்த்துக்கலாம். மீதமுள்ள 10% அடுத்தவர்கள் மீது எழும் போது அமைதியாக இருக்க பழகி கொண்டால் அதுவும் நம்மை விட்டு வெளியேறிவிடும். இவ்வாறு கோபத்தை குறைத்து கொள்ளலாம். கோபத்தை குறைத்து கொள்றதுக்கு இந்த மாதிரி வழியெல்லாம் இருக்கு. அந்த யாருன்னா ரொம்ப கோபம் ஏற்படும் போது அந்த நேரத்துக்கு நம்ம மூச்சை கவனிச்சுட்டு வச்சுக்கலாம். சரி, அதை வந்து அந்த கோபத்தை தவிர்த்துடலாம். அப்படி கோபத்தை குறைத்து கொண்டே வந்து முழுமையாக தவிர்க்காவிட்டால், இந்த கோபத்தை நம்ம முழுமையா தவிர்க்கலைன்னா நம்மளுக்கு என்னென்ன வியாதி வராங்க பாருங்க. உயர் ரத்த அழுத்தம், வாய்வு தொல்லை மற்றும் குடல் இறக்கம் போன்ற பிரச்சனைகள் வரும். எனவே கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது, மிகவும் அவசியம் ஆகும். நம்முடன் தொடர்புடையவர்கள் செய்யும் ஞானமற்ற செயல்களால் நமக்கு கோபம் வரும். நம்முடைய தொடர்புடையவங்கள்லாம் வந்து அவங்களால செய்யற செயல்கள் நமக்கு அந்த கோபம் வரும். இந்த கோபத்தை அமைதியுடன் இருப்பதோடு இயற்கையிடமே விட்டுவிட வேண்டும். இயற்கையை நீ பார்த்துக்க, பிரபஞ்சமே உங்களுக்கு தான் அப்படின்ட்டு நமது கோபம் அடுத்தவரை தடுக்க வேண்டும். அந்த தடுக்கம் என்று எண்ணக்கூடாது. மாறாக ஞானமற்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஞானம் கிடையாது, அவங்க கோபப்படதான் செய்வாங்க அப்படின்ட்டு அவர்கள் இருக்க, அவர்களும் மாற்றம் அடைவார்கள் என்று நேர்மறையாக எண்ண வேண்டும். அவங்களும் வந்து நேர்மறையாக இது மாறிடுவாங்க, உடனே மாற மாட்டாங்க. அவங்களும் அந்த ஞானத்துல நம்ம போடுற அந்த எண்ணத்தாலும் அவங்க நேர்மறையாக எண்ணமா நம்ம நினைக்கணும், அப்படிங்க அவங்க மாறிக்கும். இதற்கு பதிலாக நாம் எதிர்மறையாக செயல்பட்டால் அதன் பலனை நாம் அனுபவிக்க வேண்டி வரும். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் என்று திருவள்ளுவர் சொல்றாரு. டைம் இருக்குதா மாஸ்டர்? இல்ல அடுத்தது ஒரு இது படிக்கட்டுமா? கருமித்தனம், லோபம். சொல்லுங்க சார், இன்னும் 9 மினிட்ஸ் இருக்கு. ஓகே சார், அப்போ இது முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ரைட். கருமித்தனம் என்று, அதாவது லோபம், கடும் பற்று. அது வந்து ஒரு மனிதன் தான் சம்பாதித்தவற்றை அனுபவிக்கவும் சேமித்து வைக்கவும் உரிமை உண்டு. நம்ம அனுபவிக்கலாம், சேமிக்கலாம், அதுக்கு உரிமை உண்டு. அது போலவே தனது தேவைக்கு அதிகமாக உள்ளவற்றை, நமக்கு தேவைய எவ்வளவோ அவ்வளவுதான், அதுக்கு மேல வச்சுக்கிருந்தாக்கா பிறருக்கு வழங்கவும் விருப்பம் வேண்டும். ஆனால் அவ்வாறு இல்லாமல் பொருள், பணம் இவற்றில் எவற்றையும் வழங்காமல் தனது என்று வைத்துக்கொண்டு பிறருக்கும் பயன்படாமல் வைத்துக்கொண்டு இருந்தால் அந்த குணமே கஞ்சத்தனம், கருமித்தனம் எனப்படும். கடும் பற்று ஆகும். இது பேர் வந்து கடும் பற்று. நம்ம காசு தான், நம்ம பணம் தான், நம்ம 10 ரூபா வச்சுக்கின்னு எதுவுமே செலவு பண்ணாத, யாருக்குமே கொடுக்க மாட்டான், இவனும் சாப்பிட மாட்டான். ஆனா ஒருத்தர் சொல்றாங்க, வள்ளல் யாருன்னாக்க முதல் வள்ளல் அந்த கருமி தான். ஏன்னாக்கா நிறைய சேர்த்து வச்சுட்டு அவனும் அனுபவிக்க மாட்டான், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டான், விட்டுட்டு அவன் பாட்டுன்னு மேல்நாட்டுக்கு போயிடுவாரு அடுத்த இதுக்கு. அப்புறம் அது யார் அனுபவிக்கிறதுன்னு அவங்க பிள்ளைங்க. அது வந்து நல்ல வழியில போமா என்னவோ அதுவும் சொல்ல முடியாது. அதனால அது நம்ம தேவை எவ்வளவோ அது வச்சுக்கின்னு அது அதிகமா இருக்கிறது மற்றவங்களுக்கு வழங்கணும். அது பத்தி ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. இதுவே லோபம் எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் மிஸ்ரெலினஸ் என்று கூறப்படும். தேவை, பழக்கம், சூழ்நிலைகள் இவற்றை கொண்டே ஆசை உண்டாகிறது. நமக்கு தேவை, அது பழக்க வழக்கம், அதுக்கும் தேவை பணம், அந்த சூழ்நிலைக்கும் பணம் தேவை. இவற்றை கொண்டே
அந்த ஆசை இன்னும் பணம் வேணும் வேணும்ன்ற ஆசை உண்டாகுது. இந்த ஆசையின் அளவு கூடும்போது மனதில் அது பேராசையாகுது. உம் மனதில் பேராசை ஏற்பட்டு அதாவது பேராசை ஏற்பட்டு நமக்கு உள்ளது எதுவும் எல்லாமே தன்னுடையது என்ற எண்ணம் உண்டாகுது. இதெல்லாம் நம்மளுக்கு தான், என்னுடையது தான் அப்படின்ட்டு. இதனால் அவன் கஷ்டப்பட்டு தேடிய சொத்து முழுவதையும் அவனால் அனுபவிக்க முடியாது. இந்த லோபத்தால் நிறை மனதுடன் வாழவும் முடியாது. இவை யாவும் அறியாமை என்ற அஞ்ஞானத்தினால் தோன்றுகிறது. அறியாமை பேராசையையும் பேராசை லோப குணத்தையும் வெகுமதியாக கொடுக்கின்றது. அந்த லோப குணம் வெகுமதியாக கொடுக்குது. இவை அனைத்திற்கும் ரஜோகுணம் அடிப்படையாக உள்ளது. இந்த ரஜோகுணத்தை பற்றி தான் ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. அந்த ரஜோகுணம் நம்மளுக்கு தேவையற்றது. அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ரஜோகுணம் மேல் போது பேராசை கடும் பற்று உண்டாவதுடன் தீய செயல்களில் ஈடுபடவும் செய்கிறது. அந்த பணத்தை சம்பாதிக்க தீய வழியில கூட சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. மன அமைதியற்று இருப்பதுடன் புலன்கள் மீது கட்டுப்பாடு இல்லாமல் போகின்றது. இதுவே ஆசை துளிர்விட முதல் நிலையாகிறது. ஆசை உண்டாகி அது பேராசையாக வளர்கிறது. கடும் பற்று என்ற லோப குணமாக மாற்றம் அடைகின்றது. அனுபவிக்க நினைக்கும் பொருட்கள் மீது இயக்கம், கோபம், பேராசை என்பன தோன்றுகின்றன. இந்த ரஜகுணத்துக்கு இவ்வளோ இருக்குது. இவை மூன்று விதமான நரக வாயில்கள். இதெல்லாம் நரக போஸ்ட் வாயில்கள் ஆகும். இவை ஆன்ம வளர்ச்சிக்கு தடை. இதெல்லாம் நம்ம ஆன்ம வளர்ச்சிக்கு தடை. அதனால இந்த மூணுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுன்றாங்க. ஆவதால் ஆன்ம வளர்ச்சிக்கு தடை ஆவதால் எத்தனையோ பிறவிகள் எடுக்க வேண்டியது துர்பாகிய நிலை உண்டாகிறது. இன்னும் நிறைய பிறவி எடுக்கணும். இந்த மூணுத்து தவிர்க்காத இருந்தாக்கா கண்டிப்பா நம்ம நிறைய பிறவி. எனவே இத்தகு இழிவான பண்பை நீக்க வேண்டும். அவ்வாறு நீக்கவில்லை என்றால் இந்த பூமியில் ஆனந்தமாக வாழ முடியாது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. திருக்குறள் 322 என்ற திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். இருப்பதை பகிர்ந்துண்டு எல்லா உயிர்களோடும் அன்பாய் வாழ்வதே சிறந்த வாழ்வு என சான்றோர்கள் கூறிய யாவற்றிலும் தலை சிறந்த பண்பாகும். நம்மிடம் உள்ள ஞானம், செல்வம் என எதுவானாலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நம்ம கிட்ட ஞானம் இருந்தாக்கா அதையும் கொடுக்கலாம், பணம் இருந்தா அதையும் கொடுக்கலாம் என பகிர்ந்து கொடுக்கிறது நல்லது. அது வளர்ச்சி அடையும் போது கொடுப்பவர்களுக்கே இந்த பிரபஞ்சம் திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருக்கும். நம்ம கொடுத்த ஞானத்தை கொடுத்தாக்கா நிறைய ஞானம் நம்மளுக்கு சேரும். பணத்தை கொடுத்தா நம்மளுக்கு நிறைய பணம் சேரும் அப்படின்ட்டு அது ஒரு இயற்கை இது நியதி. திரும்ப திரும்ப அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும். இதுவே இயற்கை நியதி. இதையே ஜீசர் அவர்கள் கூட உனக்கு எது தேவை என நினைக்கின்றாயோ, உனக்கு எது தேவை என்று நினைக்கிறாயோ அதை நீ முதலில் மற்றவர்களுக்கு கொடு என்றார். நம்ம எதை நம்ம தேவைன்னு நினைக்கிறோமா அதை மற்றவங்களுக்கு கொடுத்தாக்கா ஜீசஸும் அதான் சொல்றாரு. நமக்கு தேவை என நினைப்பதை மற்றவர்களுக்கு தர தயாராக உள்ள போது இயற்கை நமக்கு அவற்றை வழங்கும். ஆகவே இந்த லோபம் என்ற குணத்தை ஈகை என்ற பண்பால் வெற்றி கொள்ள முடியும். ஈகை அதுதான். இந்த லோகம், இந்த கஞ்சத்தனத்தை போக்கணும்னாக்கா அந்த ஈகை என்ற பண்பு நம்மளுக்கு வேணும். ஈகைன்றனாக்கா என்ன கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு கொண்டே இருந்தாக்கா அந்த குணம் இது ஆயிடும். இந்த வள்ளல் குணம் வந்துடும். பண்பால் வெற்றி கொள்ள முடியும். அதன் மூலம் இந்த பேராசையிலிருந்து விடுபட்டுடலாம். அது மாதிரி கொடுக்க குணம் வந்துச்சுனாக்கா அந்த பேராசையிலிருந்து விடுபட்டுலாம். எல்லாமே போயிடுதுன்னு சொல்றாங்க. தியானம் செய்து கோடான கோடி உலகங்களையும் காணும் போது பூமி என்பது ஒரு சுற்றுலா தலம். இது சுற்றுலா தலம். அந்த பூமி தியானம் செய்து கோடான கோடி உலகங்களை காணும் போது பூமி என்பது ஒரு சுற்றுலா தலம். இங்கு நாம் கற்றுக்கொள்ளவே வந்துள்ளோம். நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு தான் அந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். அதை அறியலாம். இதன் மூலம் தீய குணங்களிலிருந்து மிக எளிதாக வெளியேறி விடலாம். நம்ம தீய குணத்திலிருந்து வெளியே போயிடலாம். அடுத்தது துவக்கும் இன்பம் அறியோர்கொள். துவக்கும் இன்பம் அறியார்கொள் தம்முடைமை வைத்திருக்குமன் கணவர். அதாவது திருக்குறள் இது.
என்பது திருவள்ளுவர் கூறுவது, எதையும் யாருக்கும் கொடுக்காமல் வைத்திருக்கும் ஒருவன் தன் பொருள் முழுவதையும் பூமியில் விட்டு விட்டு போய்விடுவான். மற்றவங்க எதுவும் கொடுக்கல, இந்த பூமியில எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும், விட்டுட்டு போயிடுவான் என்பது இதன் பொருளாகும். எனவே லோபத்தை ஈகையாக மாற்றி ஆனந்தமாக வாழலாம். நன்றி மாஸ்டர். அந்த ஈகை குணம் வந்தாக்கா நம்ம எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. நன்றி மாஸ்டர். வாய்ப்பு அளித்த இந்த பிஎம்சி வேலூர் நம்ம அனிருத் சார் ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருக்காரு. அவர் தான் வந்து எனக்கு எல்லாருமே ஆசான் ஆகணும் அப்படின்னு இதை சொல்லும் போது எப்படி இருக்குது பாருங்க. எந்த குருவும் வந்து நம்மளை விட அதிகமா போகக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க குருமார்கள் வந்து. ஆனா நம்ம பத்ரிஜி வந்து எல்லாருமே மாஸ்டர் ஆகணும், எல்லாருமே கடவுள் ஆகணும் இப்படின்லாம் சொல்றாங்க போது, இது விட சிறந்த இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நண்பர் ஆசான்மார்களே, கடவுள்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நன்றி மாஸ்டர். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஓ, இது நம்ம பத்ரி சார் எப்பவும் சொல்லுவாரு, இன்னைக்கு சொன்னீங்க இல்லையா பல உலகங்கள் இருக்கு அப்படின்றத. அப்படி பல உலகங்கள் இருக்கு. பல உலகங்களுக்கு ஹெட்ஸ் பிரமிட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களதான் லைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மட்டுமே கிடையாது, வேற வேற சொசைட்டில கூட அந்த அந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த ஸ்டேட் அப்படின்னா ஒரு கேலக்சியவே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்டேட்ல இருக்கிறவங்க தான் பிரமிட் மாஸ்டர்ஸ். அப்போ நம்ம இந்த அரிஷட் வர்க்கங்கள் சொன்னீங்க இல்லையா, காம குரோத லோப மோக மத ஆச்சரியம், அது நம்மள நம்மளுடைய நிஜ தத்துவத்தை வெளியே கொண்டு வராம நம்ம ஏமாத்திடுது. ஓ, அதுதான். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. ரொம்ப நன்றி மாஸ்டர். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ மாஸ்டர். நன்றி மாஸ்டர். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த செவ்வாய்க்கிழமை வர மாஸ்டர். ஓகே மாஸ்டர். இப்ப சொல்லிடுறேன். இன்னும் நிறைய இருக்கு மாஸ்டர். இந்த சின்ன புக்கு தான் இதுல இவ்வளவு சிறப்பா கொடுத்துருக்குறாங்க. நம்ம இது இந்த பிரிச்சுவல் டேப்லெட் அந்த இதுல தான் இருக்குது. இந்த சின்ன நூல், இது பாக்கெட் நோட் மாதிரி இருக்கு, நல்லா இருக்குது. எனக்கு படிச்சுட்டு ரொம்ப இதை நம்மளுக்கு சொல்லலாம் நம்ம குழுவுக்கு அப்படின்ட்டு தான் மாஸ்டர். நன்றி மாஸ்டர்.